மாவட்டம் மரக்காணத்தில் பலத்த தரைக்காற்று வீசுவதுடன் அங்கு கனமழையும் பெய்து வருகிறது. பெஞ்சில் புயல் நெருங்கும் நிலையில் தரைக்காற்று பலத்தமாக வீசக்கூடிய நிலையில் அங்கு கனமழையும் பெய்து வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அங்கே கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போதைய சூழல் என்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே கனமழை பரவலாக பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த மரக்காணம் பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது. அதிகாலை முதலே விட்டு விட்டு கனமழை பெய்ததாகவும் தொடர்ந்து கடந்த ஒரு மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. மழையோடு சேர்ந்து வேகமான காற்றும் வீசிக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் காற்றில் ஆடக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. குடியிருப்பு பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் தொடர்ந்து ஆடி கொண்டிருக்கின்றது. வேப்ப மரம், தென்னை மரம், வேறு வகை பயன் தரக்கூடிய மரங்கள் இருப்பது வழக்கம். எனவே அப்படிப்பட்ட இந்த மரங்கள் காற்றினுடைய இந்த புயல் காற்று வேகத்தில் தொடர்ந்து வேகமாக வீசி அச்சுறுத்தலை பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள். மழை பொறுத்தவரையில் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து பெய்து வருவதாக குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதனால் அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நேற்று இரவு 11 மணியிலிருந்து இந்த பகுதியில் மின்சாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு மழை கொட்டி தீர்ப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியை பொறுத்தவரையில கடைகள் எதுவுமே திறந்திருக்கவில்லை. அதாவது மளிகை கடைகளோ அல்லது உணவகங்களோ எந்த கடைகளுமே திறந்து இல்லை. காரணம், இந்த பகுதியில் புயல் கரையை கடக்கும். அதன் காரணமாக தொடர்ச்சியாக மழை இருக்கும், காற்றின் வேகம் இருக்கும், பலமான அந்த பல சேதாரங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே அதன் பொதுமக்களும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கிறார்கள். யாரோ கடைக்காகவோ அல்லது தங்களுடைய சாலை ஓரங்களில் வீதி ஓரங்களில் தற்போதைய நிலவரம் இதுவாகத்தான் இருக்கிறது. வேகமாக காற்று வீசி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நேற்று நைட்லேருந்து நல்ல ஹெவியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. காலையில் ஒரு 4-5 மணிலேருந்து நல்ல காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. அந்த காற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கூட போக முடியல. மரம் எல்லாமே முறிஞ்சு கீழே விழுற நிலைமைக்கு அந்த அளவுக்கு ஹெவியாக காற்று அடிக்குது. இந்த இவ்வளோ காற்றுல வந்து மக்கள் யாரும் வெளியில் போகவே முடியல. டெய்லி பொருள்கள் வாங்க கூட வெளியில் போக முடியல. குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். கரண்ட் நேற்று நைட்டில் இருந்தே இல்லை. நேற்று நைட்டு ஒரு 11 மணி 10-11 மணி போல் கரண்ட் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கரண்ட் கிடையாது. ஒரு 9-10 மணி போல் மழை ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் மழை விடலை. கூட காலையிலேருந்து நல்ல காற்று. ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து நல்ல காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் இப்போ நிற்க கூட முடியல நம்மளால். அந்த அளவுக்கு தான் காற்று இருக்குது. எதுவுமே பேசக்கூட முடியல, அவ்வளோ காற்று அடிக்குது. வெளியில் நிற்க முடியல. உள்ளே தான் நிற்க முடியும், வெளியில் எட்டி தலையை கூட காட்ட முடியல, அவ்வளோ காற்று அடிக்குது. பசங்க குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொருட்கள் எந்த பொருட்களும் வாங்க முடியல, வெளியே கூட போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.